Welcome to Sanya Samayal. Today recipe இட்லி பொடி. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து 250 கிராம், உளுந்து 250 கிராம், வரமிளகா, பெருங்காயம், உப்பு. ஸோ இது வந்து 250 கிராம் படி இருக்கும். இதில் தான் நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தும் எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து லைட்டாக வந்து வானல் சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த ஒரு படியில் வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பெருங்காயத்தை வந்து நம்ம தனியாகவே வறுத்துக்கலாம். உளுந்தும் அதே மாதிரி தான் ஒரு படி எடுத்திருக்கேன். எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்றாமல் நான் வறுத்துட்ருக்கேன். பெருங்காயம் ஒரு தடவை நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம்னு போட்டுக்கோங்க. 10 வரமிளகா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அந்த பாருங்கள், இந்த ஷைனிங் வர மாதிரி இருந்தால் வரமிளகாவை நம்ம எடுத்துடலாம். நான் எல்லாமே வறுத்துட்டேன் பாருங்கள். பெருங்காயமும் பொரிஞ்சிருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன். ஸோ இது வந்து 90% வந்து அரைச்சிக்கோங்க, நரன்னு. ரொம்ப நைஸாக அரைக்காமல். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ 10 நிமிஷம் தாங்க இட்லி பொடி அரைக்கிறதுக்கு. ஈஸியான வேலை தான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.